மாநகராட்சி சார்பில் நடைபெறும் குறைதீர்க்கும் முகாமில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு வருகிறது என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு வருகிறது என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் நகர அமைப்பு அலுவலர் ரங்கநாதன், உதவி செயற்பொறியாளர் இர்வின், சுகாதார ஆய்வாளர் ராஜபாண்டி, மாநகராட்சி கவுன்சிலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் வழியாக தீப திருநாளையொட்டி திருவண்ணாமலை செல்லும் வாகனங்கள் வேறு வழியில் செல்ல வேலூர் மாவட்ட எஸ்பி மதிவாணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இன்று முதல் அடுத்த 2 தினங்களுக்கு பெங்களூரு, கிருஷ்ணகிரி மற்றும் சித்தூரிலிருந்து விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி நோக்கி செல்லும் கனரக மற்றும் இலகுரக வாகனங்கள் அனைத்தும் வேலூர், கண்ணமங்கலம், திருவண்ணாமலை வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாறாக அனைத்து வாகனங்களும் வேலூர், ஆற்காடு, செய்யாறு, வந்தவாசி, திண்டிவனம் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தீப திருவிழாவிற்கு பக்தர்கள் செல்லும் இலகுரக வாகனங்கள் மட்டுமே வழக்கமாக செல்லும் வழித்தடத்திலேயே அனுமதிக்கப்படும் என்று வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மதிவாணன் அறிவித்துள்ளார். கல்பாக்கம் அருகே கடற்கரை ஓரத்தில் மூங்கிலாலான குடில் ஒதுங்கியது குறித்து கல்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் மீனவர் பகுதியில் மூங்கில் மரத்தாலான 3 அடுக்கு கொண்ட குடில் கடலோரத்தில் ஒதுங்கியது. மீனவர்கள் அதனை டிராக்டர் மூலம் கரையில் இழுத்து வைத்து கல்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் உள்ள பொருட்கள் கரை ஒதுங்கிய குடிலில் உள்ள பொருட்கள் மியான்மர் நாட்டில் பயன்படுத்தப்படும் பொருட்களாக இருக்கலாம் என்று காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் அருகே பலத்த மழை காரணமாக பாலத்திலிருந்து தடுப்பு சுவரை தாண்டி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதிகளில் பலத்த மழை காரணமாக சாலைகளில் உள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கியது. இந்த நிலையில் கோவையைச் சேர்ந்த பொறியாளர் அருண் பிரசாத், அவரது மனைவி கார்த்திகா மற்றும் அவர்களது 3 வயது குழந்தை என 3 பேரும் கோவையிலிருந்து பெங்களூருக்கு காரில் சென்றனர். ஓமலூர் நுழைவு மேம்பாலத்தில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் தடுப்பு சுவரை இடித்துக் கொண்டு பாலத்திற்கு கீழே உள்ள குளத்தில் விழுந்தது. இதில் காயமடைந்த 3 பேரும் மீட்கப்பட்டு சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்குடி அருகே ஊராட்சி மன்ற தலைவரை அதிகாலையில் போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இளங்குடி ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் ரூபாய் 20 லட்சத்தில் கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதமாகியும் கட்டிடம் திறக்கப்படாத நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான பெரிய கருப்பன் திறப்பு விழாவை புறக்கணித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சித் தலைவர் ஜோசப் பொதுமக்கள் முன்னிலையில் திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் ஜோசப்பை அவரது வீட்டில் வைத்து நாச்சியாபுரம் போலீசார் கைது செய்தனர். இத்தகவலை அறிந்த கிராம மக்கள் நாச்சியாபுரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஊராட்சித் தலைவர் ஜோசப்பை விடுவித்து கோரி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. வேலூர் மத்திய சிறையில் 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாகலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மத்திய சிறையில் ஜெயிலர் சிவபெருமாள் திடீர் சோதனையில் ஈடுபட்டார். அப்போது ஆஃப்யார்டு வார்டில் உள்ள கதவில் 2 செல்போன்கள் ஒலிக்க வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்து அந்த 2 செல்போன்களையும் பறிமுதல் செய்தார்.
இச்சம்பவம் தொடர்பாக வேலூர் பாகாயம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பாகாயம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் இன்று 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்கிழக்கு பருவமழை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழகத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டம் முழுவதும் மிதமான மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. நள்ளிரவில் இருந்து சாரல் மழை பொழிந்து வந்தது. இந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் அரையாண்டு தேர்வுக்கு மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு சென்றனர். மேலும் நெற்பயிர் அறுவடைக்கு தயாரான நிலையில் அறுவடை செய்ய முடியாமல் விவசாய பணிகள் முழுவதும் முடக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் செட்டிப்பேடு, தண்டலம், எருங்காட்டுக்கோட்டை, ஒரகடம், சுங்குவார்சத்திரம், மதுரமங்கலம், மணிமங்கலம், சோமங்கலம், படப்பை என ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வருவதோடு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டையில் அதிகாலையிலிருந்து சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. வாலஜாபேட்டை, ராணிப்பேட்டை, முத்துக்கடை, ஆற்காடு, சோளிங்கர், காவிரிப்பாக்கம், போச்சேரி, களவை, வாழைப்பந்தல், சிப்காட், நெமலி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறும், அதேபோன்று தெருக்கள் மற்றும் சாலைகளில் மழை தண்ணீர் ஆறு போன்று பெருக்கெடுத்து ஓடியபடி காட்சியளித்தது. கனமழையால் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா இன்று மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவிட்டார். கீழ்பண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இரவு முதல் பெய்து வரும் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் மற்றும் வேட்டவளம், மேக்கலூர், வேடந்தவாடி, வேடநத்தம், சோமாசிபாடி உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதியில் இரவு முதல் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல முடியாமல் கால்நடை வளர்ப்போர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலையிலிருந்து லேசானது முதல் பரவலாக மழை பெய்தது. மேலும் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. மேலும் தாழ்வான பகுதிகள் அதிக அளவு தண்ணீர் தேங்கும் பட்சத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மழையின் காரணமாக பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பு கருதி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மணத்தட்டை, ராஜேந்திரம், ஐயர்மலை, சத்தியமங்கலம், மருதூர், பணிக்கப்பட்டி, நச்சலூர், நங்கவரம், லாலாப்பேட்டை, ஐயர்மலை, கிருஷ்ணராயபுரம், மாயனூர், பஞ்சப்பட்டி, தோப்பைமலை ஆகிய பகுதிகளில் அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்தது. ஒருபுறம் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவினாலும் தொடர் கனமழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். மேலும் கரூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.